ஸோ 92 கேள்வியை பாருங்க. பேஜ் நம்பர் 64ல 92 என்னவா காட்டியவாறு கிடைக்குழாய் ஒன்றினோடு 1.2 அடர்த்தியுடைய வழி வேணுளியின் தத்துவத்துக்கு அமைய பாயுதாமா. அவர் இப்படி ஒரு குழாய் தந்திருக்கார். இந்த குறுக்குவெட்டு பரப்பிங்க குறையுது, திருப்பி கூடுது. இதுல குழாய் இணைச்சிருக்காரு எப்படி? ஒரு ஜூ குழாய் மனோமானி என்று சொல்லிக் கொள்வோமா? இதை கொண்டு வந்து இப்படி தோற்றுருக்க. இது வந்து மனோமானி ஜூ குழாய் அல்லது மனோமானி என்று சொல்லிக் கொள்வோம். இப்ப இந்த இடத்துல குறுக்குவெட்டு பரப்பு 4 சென்டிமீட்டர் இருக்கும். இங்க குறுக்குவெட்டு பரப்பு 2 சென்டிமீட்டர் இருக்கும். இதுல 20 மீட்டர் பெர் செகண்ட்ல வழி இயங்குது. வழியின் இடத்துல வந்துட்டா 2 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். இப்ப இப்படி இந்த திரவமட்ட வித்தியாசம் தான் கேட்கிறேன். இந்த திரவமட்ட வித்தியாசம் என்ன கேட்கிறேன். இப்ப என்ன பாருங்க, செய்ய பாருங்க. இப்ப இதுல ஒரு அமுக்கம் இருக்கும், இதுல ஒரு அமுக்கம் இருக்கும் P1 வைப்போம், இங்க ஒரு அமுக்கம் இருக்கும் P2 வைப்போம். இதுல எது கூட? P1 P2 கூடன்னு கேட்டீங்களா? P1 கூட. ஏன் இந்த இடத்துல வேகம் குறைய? உங்களுக்கு தெரியும் கிடைக்குழாய்களுக்கு பெர்னின் தத்துவம் போட்டாங்க. இப்படி P plus half rho V squared சமன் K கிடைக்குழாய்களுக்கு. இப்ப வேகம் கூடினால் அமுக்கம் குறையும். அப்ப இங்க அமுக்கம் குறைய, இங்க அமுக்கம் கூட. அமுக்கம் கூட இது வழிதானே. வழி என்றா இதுல இருக்கிற அமுக்கம் P1, இதுல இருக்கிற அமுக்கம் P1. அப்ப இந்த இடத்துல அமுக்கம் P1. இது ஒரே மட்டம். இதுக்கு இருக்கிறது ஓய்வுல இருக்குது. ஓய்வுல இருக்கிற திரவம் என்றா ஒரே மட்டத்துல அமுக்கம் இதுல இருக்கிறது P1. அதே மாதிரி இதுல P2 இதுல P2. இப்ப இந்த P1 என்னதுக்கு சமன்? இந்த P1 என்னது சமன்டா P2 பிளஸ் H rho G. இந்த திரவத்தின் இடத்தையே நாங்கள் தந்திருக்கார் 3000. அதை ரோண்டு வச்சா இது வழியின் இடத்து ரோ ஏ, இது திரவத்தின் இடத்து ரோண்டு வைப்போம். இப்ப இந்த P1 என்னது சமன்? P2 பிளஸ் H rho G. அப்ப முதல் அதை எழுதிக் கொள்வோம். P1 சமன் P2 பிளஸ் H rho G. இது எங்க ஒண்ணு வாங்க? P1 மைனஸ் P2 சமன் H rho G. இது ஓகேயா? அந்த அமுக்க வேறுபாடு கண்டாச்சு. இனி உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியில வேகம் 20 என்றா இங்க என்ன வேகம்? இந்த இடத்துல குறுக்குவெட்டு பிறப்பு அரைவாசி ஆகுது. அதே குறுக்குவெட்டு பிறப்பு அரைவாசியான வேகம் 2 மடங்கு ஆகும். இந்த இடத்துல வேகம் 40 மீட்டர் பெர் செகண்ட். ஓமல்ல அது விளங்குது இல்ல? இதுல 20, அப்ப இதுல 40. சரி, இனி என்ன போடுவோம்? இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கும் பெர்னின் தத்துவத்தை போடுவோம். இது எக்ஸ் வைங்க, இது y வைங்க. அப்ப எக்ஸ் yல் பெர்னின் தத்துவப்படி பெர்னின் தத்துவப்படி எக்ஸ்ல என்ன போட போறோம்? எந்த சாப்பாடு கிடைக்கலாம் இல்லோ? P plus half rho V squared சமன் K. அப்ப இங்க P1 பிளஸ் வேகம் half rho, ரோ வந்து என்ன 1.2 into 20 square சமன் இங்க என்ன வரும்? P2 பிளஸ் half rho வந்து 1.2 into 40 square. இப்ப இந்த P2 இங்கால ஒண்ணு வாங்கும், இவராங்கால ஒண்ணு வாங்கும். இந்த P2 இங்கால ஒண்ணு P1 மைனஸ் P2 சமன் இது 0.6 into 40 வர்க்கம் எவ்வளவு?
1600 மைனஸ் இந்த ரெண்டு அளப்பிச்சா 0.6 அங்கே வரேன் 0.6 இன்டூ 20 பேருக்கு 400 அப்ப கழிச்சா இரண்டு 0.6 அப்ப எடுத்தா 1600ல இருந்து 400 போகணும் 1600ல இருந்து 400 போனா என்ன வரும் 1200 P1 மைனஸ் P2 என்ன போடுவீங்க H ரோஜி அப்ப H அந்த ரோ என்ன 3000 ஏன் இந்த திருவத்தில் எடுத்தியல்ல 3000 G வந்து 10 சமன் 0.6 இன்டூ 12 இன்டூ 100 12,200 இப்ப சொல்லுங்க ஒரு சைவர் ரெண்டு சைவர் போயிடும் 300 கிலோ ஒன்று வாங்க வெஜ் சமன் இதால பேக்கினா என்ன வரும் அப்படி இருக்கணும் 0.6 இன்டூ 12/300 மூன்றாவது சுருக்கமா இதுல 100 இப்ப 2 நாளுங்கள் 100 மீட்டர் ஏய் 100 பெருக்கி விட்டு இந்த 100 போயிருமல்ல சோ 2 சென்டிமீட்டர் விளங்குதா சோ இதான் என்ன திரவமட்ட வித்தியாசம் கன்செப்ட் விளங்குதா இல்லையா சரி ஜீவா விளைக்கிறேன் Right. 93 கேள்வி பாருங்க இதே கேள்விதான் ஆனா குழாய்க்குள்ளால என்ன போகுது திரவம் போகுது 1000 இடத்தையுடைய நீர் போகுது இப்ப வழி போயக்கையும் நீர் போயக்கையும் என்ன வித்தியாசம் என்றால் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க Right. இதுல மனோமானி இப்ப இது இந்த குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளவா இதேதான் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்குள்ள போறது நீர் சின்ன வேகத்தோட 10 மீட்டர்/செகண்ட் சோ நீரின் நடத்தி ரோட் அப்படி 1000 ஏய் இதுக்குள்ள வேற ஒரு திரவம் நிக்குது அந்த திரவத்தின் நடத்தி ரோ இப்ப இந்த நீர் இதுக்குள்ள போயிக்க என்ன நடக்குன்னு சொல்லுங்க ஆமா அந்த நீர் இதுக்குள்ளே இறங்கும் இல்ல இப்ப இந்த குழாய்க்குள்ள நீர் நிக்கும் இதுக்கே இறங்கி நிக்க நீர் இப்ப இதான் இதுல உள்ள வித்தியாசம் இந்த வலிக்கும் நீருக்கும் நிக்க நீர் நிக்க இந்த நீரால ஒரு அமுக்கம் வரும் வலி இருக்கேக்க இதுல இருக்கிற அமுக்கம் அப்படியே இங்க இருக்கு வலியண்டா வலியின் வெயிட்ட நாங்க புறக்கணிக்கிறோம் வலியின் வெயிட்ட புறக்கணிக்கிறதால இதுல இருக்கிற அமுக்கம் அப்படி இங்க இருக்குன்னு எடுக்கிறோம் ஆனா தண்ணி நிக்க என்ன நடக்கும் இதுல இருக்கிற அமுக்கத்தோட இந்த நீரின் அமுக்கம் கூடினா தான் இந்த இடத்துல வரும் விளங்குது அதான் இதுல உள்ள வித்தியாசம் நான் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் P1 எடுப்பா இதுல P2 இங்க 10 அப்ப இங்க என்ன வரும் 20 ஏன் குறுக்கோட்டு பெற பரவாசி ஆகுது இனி இந்த புள்ளியில இருக்கிற அமுகம் PA என்று வச்சா அதேதான் இதுல இருக்கிற அமுகம்
இப்ப இந்த பிஏயும் பிபியும் என்ன சமன். இந்த திரவநிரண்ட உயரம் தான் கேட்கிறாரு. தான் கேள்வி. நான் இதுக்கு மேல இருக்கிற இந்த உயரத்தை எக்ஸன் எடுக்கிறேன். அது எக்ஸன் எடுத்த இப்ப சொல்லுங்க பான், இந்த உயரம் என்ன, இந்த இடத்துல உயரம் என்ன, h பிளஸ் எக்ஸ். இப்ப பிஏ சமன் பிபி. எப்படி பிஏ சமன் பிபி. பிஏக்கு என்ன எழுதலாம், ஏயில உள்ள அமுகத்துக்கு என்ன எழுதலாம், இந்த இடத்துல இருக்கிற அமுகத்துக்கு P1 பிளஸ் இந்த திரவத்தால வர்ற முகம் இல்லையா. இப்ப P1 பிளஸ் இந்த திரவம் நீர் H பிளஸ் எக்ஸ் ரோ டபிள்யூ ஜி. நான் இருவன் ரோவுக்கு சமன். இங்க பிபி என்ன இருக்கு சமன், இதுல இருக்கிற P2 இதுல வர்ற நீர் வர்ற முகம் திரவத்தால வர்ற முகம் ரெண்டையும் கூட்டணும். P2 பிளஸ் நீரால வர்ற முகம் எக்ஸ் ரோ டபிள்யூ ஜி, திரவத்தால வர்றது H ரோ ஜி. கூட்டினது விளங்குதா. இந்த புள்ளியில இருக்கிற முக்கம் P2 வரும், இந்த திரவத்தால ஒரு முகம் வரும், இந்த திரவத்தால ஒரு முகம் வரும், ரெண்டையும் கூட்டணும். எனக்கு இப்ப P1 மைனஸ் P2 காண போறேன். இதுல பாருங்க, இந்த எக்ஸ் ரோ டபிள்யூ ஜியும் இந்த எக்ஸ் ரோ டபிள்யூ ஜியும் போயிடும் முழு பேர் கேட்க. இது உள்ள பேருக்கும் இந்த P1 மைனஸ் P2 இது எங்களோட தான். இது H ரோ ஜி, இது அங்கே H ரோ டபிள்யூ ஜி. அப்ப H இன்டு ஜி எடுத்தா ரோ மைனஸ் ரோ டபிள்யூ இருக்கு. இது என்ன P1 மைனஸ் P2 ஒரு சாம்பாடு இருக்கட்டும். இப்ப நாங்க என்ன போடுவோம், இந்த புள்ளி எக்ஸுக்கும் இந்த புள்ளி வைக்கும் கணிதத்தை போடுவோமா. அப்ப எக்ஸ் கம வையில் வேணுளியின் தத்துவப்படி. இப்ப எக்ஸ் கம வையில வேணுளியின் தத்துவப்படி போட்டீங்கன்னா இதுல P1 பிளஸ் ஹாஃப் ரோ வந்து ரோ டபிள்யூ வி ஸ்கேர் 10 ஸ்கேர் சமன். அங்க P2 பிளஸ் half rho W into 20 square. இந்த P2 எங்க விடுவாங்க. இப்ப P1 minus P2 7. டேய் அரை rho W. rho W 1000. அரையில போய்க்கினா 500. 500 தர 20 வரைக்கும் 400. சய. இது 500 தர 100. 500 தர 100. 10 வரைக்கும். இப்ப P1 minus P2 என்ன போடுவோம், என்ன போடுவோமா, என்னத H G into rho minus rho W. இது 500 புதர்த்தீங்களா, டேய் 400 சே 100 300. இப்ப இதுல பெருங்க H இன்டு ஜிக்கு 10 ரோ மைனஸ் ரோ டபிள்யூ. ரோ வந்து 3000 வந்திருக்க. இந்த திரவத்தின் எடுத்து 3000, நீரின் எடுத்து 1000. 3000 மைனஸ் 1000 என்ன 2000 சமன் 500 தர 300. இப்ப எத்தனை சேவரை விட்டுலாம், ஒன்று இதுல 2 2 வடித 3 3 சேவர் போயிட்டு இன்னொரு சேவரும் போயிட்டு. இப்ப இங்க 2H சமன் 15. அப்ப எச்ச எவ்வளவு, 15 2 7.5 மீட்டர். திரவமட்ட வித்தியாசம் 7.5 மீட்டர். விலங்குது அடுத்த கன்செப்ட். என்ன சொல்றீங்க. ஓகே, வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். நீ சும்மா தானே சொல்ற, நம்பிட்டேன்னா நகர் எழுதுங்கடா. குயிக்காளுது.
வழிகேட்டா எழுதிட்டா சொல்லுங்கடா. கதைக்கிறீங்களே இல்ல. இப்ப வீட்டுல ஸ்பீக்கர்ல விட்டுட்டு தானே படிக்கிறீங்க இல்லையா? நான் ஒருத்தர் பேரை வாசிச்சு கிளாஸ்ல என்னென்ன செய்யறீங்கன்னு சொன்னா சரி. ஒரு கதைப்பா அப்படி என்ன? எப்படி அம்மாக்கள் பக்கத்துல இருப்பினும் தானே. எழுதி பாருங்களா. நான் டியூஷனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கணும்டா. பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? டியூஷனுக்கு வைப்போம். சரி. இப்ப அடுத்த எழுதி பாருங்க. 94 காட்டியவாறு இடைக்குழாய் ஒன்றினோடு ரோனோட் அடர்த்தியுடைய வழி அருவிக்கோட்டு பாய்ச்சலில் பாய்கிறது. இப்ப இதுக்குள்ள போறது வழி. இப்படி ஒரு குழாய். இதுக்குள்ளால திரவம் இயங்குது. இப்ப என்ன இந்த குழாய்க்குள்ளால திரவம் போய்க்குள்ள இங்க மனோமானியத்தான் தொடுத்திருக்கேன். ஆனா ஒரு சின்ன வேலைப்பாடு செய்யறது என்னண்டு, இந்த குழாயை கொஞ்சம் மேல உயர்த்தி இந்த குழாயை கொஞ்சம் மேல உயர்த்தி இப்படி படிச்சு விட்டுருக்கேன். சரி, நாங்க ஆல்ரெடி தியரி காய்ச்சினாங்க போன கிளாஸ். எப்படி இதுல திரவம் போக வழி என்ன இது வழி. இதுக்குங்கிறது வழி. இப்ப சோ வழி இயங்க என்ன செய்யும்? இப்ப இதுக்குள்ள முதல்ல ஒரே மட்டத்துல திரவம் இருக்கா. ஒரே மட்டத்துல திரவம் நின்றத இதுக்கு வழி உள்ளுக்கு போய் இந்த திரவத்தை பிடிச்சு தள்ளும். என்ன இதுக்குள்ள போற வழி என்ன செய்யும்? உள்ளுக்கு போய் இந்த வழிய இந்த திரவத்தை பிடிச்சு கீழே தள்ளும். இது கீழே தள்ள இது ஏறும். இப்ப இது தள்ள தள்ள இங்க ஒரு திரவமட்ட வித்தியாசம் கொண்டு வரும். அப்படி திரவமட்ட வித்தியாசம் வரைக்க இங்க இருக்கிற அமுக்கமும் இங்க கொடுக்குற அமுக்கமும் சமனா என்ன செய்யும்? அப்படியே நிக்கும். எங்க அமுக்குது அங்கேயும் அமுக்குது. ரெண்டும் பேலன்ஸ் ஆகிக்க அப்படியே நிக்கும். இனி என்ன செய்யாது? அது இந்த திரவம் வாய் உள்ளுக்கு போயிடாது. இப்ப உள்ளுக்கு போயிடலாண்டா இப்ப இது எப்படி எங்கும்? இப்படி வந்தது இப்படி. இப்ப இந்த இடத்துல வாயு இப்ப இயங்காது. உள்ளுக்கும் போயிடலாம், வெளியால வரையலாம். வெளியால வந்து அமுக்கம் குறைஞ்சிடும், திருப்பி உள்ளுக்கு போகும். உள்ளுக்கு போனா அமுக்கம் கூடிரும், அவர் விட மாட்டார் வெளியால கீழே இறங்கணும். அப்ப இப்ப இதுக்குள்ள என்ன செய்யாது? இந்த இடத்துல திரவம் இயங்காம இருக்கும். வரவும் மேலாது போகவும் மேலாது, அப்படியே மட்டுமல்ல நிப்ப. அப்ப இந்த இடத்துல வேகம் பூச்சியம். ஓகே. அங்க ஒரு அமுக்கம் இருக்கும் P1. இனி இந்த இடத்துல அமுக்கம் P2. வேகம் என்ன? இங்கதான் வேகம் V என்ன தெரியும். வழிதானே. அப்ப இது வழி என்றபடியா இதுல அமுக்கம் P1 இங்க P1. அப்ப இதுல P1. இதுல P1 ஒரே மட்டம், இதுல P1. ரைட்.
இவர் இந்த உயரம் எச் என்ற அந்த எச்சை தான் காணும். சரி, இனி உங்களுக்கு தெரியும் இதுல P2 இதுல P2. இப்ப என்ன சொல்லுவான்? இந்த P1 என்னது ஜமான்? P2 பிளஸ் H இந்த திரவத்தை நடத்திய ரோன்னு தான் தர்றார். இதுக்கு போற வழியின் நடத்திய ரோ நோட்டு தர்றார். ஓகே, அப்ப இப்ப P1 என்னது ஜமான்? இது எத்தனாங்க? 95. So P1 சம P2 பிளஸ் H இது எங்க நடந்தா P1 மைனஸ் P2 சம H ஒரு சமன்பாடு. இனி நாங்கள் இந்த புள்ளிக்கும் எக்ஸ் இது y, எக்ஸ் அண்ட் வைக்கு வெளியின் தத்துவத்தை போடுவோமா? எக்ஸ் கம வையில் வேணுளியின் தத்துவப்படி வெளியின் தத்துவத்தை போட்டா இந்த புள்ளியில் அமுக்கம் P1, இயக்க சக்தி 0. ஏன் அதான் வேகம் இல்லையே, திரவம் இயங்கல, வேகம் 0. இப்ப P1 சமன் அந்த புள்ளியில P2 பிளஸ் அங்க திரவம் இயங்குது, வாயு இயங்குது, half rho naught v square. இப்ப சொல்லுங்க, இது எங்களோட இருந்தா P1 மைனஸ் P2 சமன் half rho naught v square. P1 மைனஸ் P2 என்ன? H rho g. இப்ப H rho g சமன் half rho naught v square. இப்ப எங்களுக்கு கிட்டது H ஆனே, rho g ஆல பிரிச்சு விடுங்க. H is equal to rho naught v squared over 2. இந்த rho g க்குள்ள வந்து rho g 2 rho g. H சமன் rho naught v squared over 2 rho g. விளங்குதானே இது? நீங்க இதை எழுதிட்டு அடுத்ததை செய்யுங்க பாப்போம். என்ன அப்போது போன மாதிரி வழி போனதுக்கு பதிலா திரவம் போறது தந்துருக்க. டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. இப்ப 95ஆம் கேள்வி பாரு. அழிக்கிறேன் இதை எழுதிட்டீங்கல்ல. இப்போ அதே குழாய் தான் இப்ப இங்க திரவம் இயங்குது. இதுக்குள்ள போறது திரவம்.
வலிக்கு சொன்ன அதே கன்செப்ட் தான். என்ன உண்டு, அந்த அமுக்கம் ஆட் பண்ணப்படும், திரவத்தின் அமுக்கம் ஆட் பண்ணப்படும். மற்றபடி ஒண்ணும் இல்ல. இந்த திரவம் இந்த குழாய்க்குள்ள போய் என்ன செய்யும், இந்த திரவத்தை கீழே உள்ள திரவத்தை பிடிச்சு அமர்த்தும். இப்ப இந்த கீழே உள்ள திரவம் கீழே இறங்க இங்கே இருக்கு. இந்த திரவம் மட்டும் வித்தியாசம் தான் கேள்வி. இந்த திரவம் இதுக்குள்ள நிக்கும், இங்கே நிக்கும். இப்ப எதில் அமுக்கம் கூட, இங்கே உள்ளுக்கு போய் அமர்த்துதே, உள்ளுக்கு தள்ள தள்ளது கீழே இறங்கும், இது மேல இறங்கும். இப்ப இங்க அமுக்கம் கூட. இப்ப நான் இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை பி ஏன்னு சொல்றேன், இது பிபி. இப்ப திரவம் இயங்கல தானே, நீ ஒரு உறுதி நிலைக்கு வந்த அப்புறம் இனி இயங்கல. இதுவும் ஒரே மட்டம், அமுக்கம் சமன். ஒரே திரவத்துல ஒரே மட்டத்துல அமுக்கம் சமன். இப்ப பிஏ சமன் பிபி. இப்ப ஏல அமுகம் என்ன, இது இங்க இருக்கிற அமுகம். இப்ப இதுல போற திரவம் எப்படி இயங்கும், இப்படி போயிடும். அப்ப இந்த இடத்துல போயும் 0. நான் இதுல இருக்கிற அமுகம் P1 எடுக்கிறேன், இதுல அமுகம் P. இப்ப உங்களுக்கு தெரியும் P1 என்றா இதுல P1 ஒரே மட்டத்துல அமுகம் கொஞ்சம் உங்களுக்கு ஏன் திரவம் இந்த உயரத்தால வரும். நான் இந்த உயரத்தை எக்ஸன் எடுப்போமா, இப்ப இங்க என்ன முகம் PA P1 பிளஸ் இவ்வளவு தலைமையிற முகம். இப்ப P1 பிளஸ் இவ்வளவு திரவ தலைமையிற முகம் என்ன, H பிளஸ் X ரோஜி, X பிளஸ் H ரோஜி. ரோ என்ன, அது டி என்னதுங்க, இந்த திரவத்தின் எடுத்து டி என்னதுங்க, டி சமன் அங்க முகம் P2. நோ, இதுல இருக்கிற முகம் பிபிஎல் எழுத P2 பிளஸ் X ரோஜி, X டிஜி பிளஸ் H ரோஜி. இந்த திரவத்தின் எடுத்து ரோ X டிஜி பிளஸ் H ரோஜி. இப்ப இந்த XDG போயிடும், இது இவ்வளவு பெருக்கணும். அப்ப P1 பிளஸ் HDG சமன் H ரோஜ். இங்க P2 காணல, இதுல ஒரு P2 தான் அப்படி பிளஸ் P2. இது எங்க ஒண்ணு வாங்க, P1 மைனஸ் P2 சமன் இது அங்கோண்டு போனா H இன்டு G போய் எடுக்கலாம். இப்ப ரோ மைனஸ் டி, இந்த டியை கொண்டு கழிச்சு. இனி இது ஒரு சமன்பாடு இருக்காது. இந்த பாயிண்ட்டுக்கு பெர்லின் தத்துவத்தை போடுவோமா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பெர்லின் தத்துவத்தை போடலாம். பெர்லின் தத்துவத்தை போட்டா இங்க P1 மட்டும்தான், பூஜ்ஜியமே P1 சமன் P1 சக 0, இயக்க சக்தி 0 சமன் அங்க என்ன வரும் P2 பிளஸ் ஹாஃப் ரோ வந்து டி. இது கவனமா இருக்கணும், இந்த திரவத்தின் எடுத்து டி டி பி என்ன, டேய் அகன்ற இடத்துல பி என்ன வந்திருக்க, இதுல குறுக்கோட்டு பேர் 2A இங்கே இந்த இடத்துல பி என்ன, இந்த இடத்துல என்ன பகம் 2B. இப்ப இங்க 4B ஸ்கொயர். அப்ப இதை ஒண்ணாங்க, so P1 minus P2 சமன் 2DV ஸ்கொயர். so P1 minus P2 என்ன போடுவோம், இது என்னது H into G rho minus D is equal to 2DV square. அப்ப எங்களை கேட்டது நெச் தானே, இதை பிச்சுடுவோம் 2DV squared over G into rho minus D. விளங்குது இல்ல இது, செய்வீங்களா எல்லாம், எஸ் ஓகே.
ரைட். பாருங்க, அடுத்த கன்செப்ட் பாருங்க. ரைட். ஒருத்தர் பெஸ்கல்லோ சொல்லி தந்துட்டீங்க. பெஸ்கல்லோ நாங்கள் பாவிச்சிட்டோமா பேன். பெஸ்கல்லோ வச்சுதான் என்ன செய்யறாங்க, இந்த ஹைட்ரோலிக் ஜேக்கதுகள் எல்லாம் பார்த்துனாங்க. ஒரு இடத்துல பிரயோகிக்கிற அமுக்கம் தொடர்ந்து கடத்தப்படும் என்று சொல்லி வாகனத்தை தூக்குறதுக்கு ஜூப்லா இல்ல இங்கால அமுக்கத்தை கொடுத்தாங்க, அமுக்கம் கொண்டு வந்தாங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ரைட். இப்ப நாங்கள் பேர்னுலியின் தத்துவத்தை எங்கெங்கே அவதானிக்கிறோம், அல்லது பேர்லியின் தத்துவத்தின் பிரயோகங்கள் என்ன அப்படின்றது தான். இப்ப நீங்க எல்லாம் வீட்டையே நின்று படிக்கிறபடியா நான் சொல்றத சூட்டோட சூட உடனே செய்து பார்க்கலாம். என்னது? இந்த பேர்லின் தத்துவத்தை வாய்ப்பு பார்க்கறதுக்கு என்ன செய்யுங்க, அப்படியே வீட்டுல கிச்சன் பக்கம் போய் இந்த கிச்சன் சிங் இருக்குல்ல, இந்த கிச்சன் சிங்க துறவங்க. இப்ப இந்த டப்ப நீங்க ஒன் பண்ணீங்கன்னா இதுல இருந்து தண்ணி வருமே, தண்ணி அப்படி கொல கொல கொலன்ட்டு வருமே. இப்ப இதுல இருந்து தண்ணி வரைங்க நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி பிடிச்சு பாருங்க. இந்த தண்ணிய பக்கத்துல பிடிச்சு பாருங்க. இப்படி லூசா இப்படி பிடிக்கிறீங்க மேல, அது கொஞ்சம் லூசா பிடிக்கிறீங்க, பிடிச்சா அது அப்படியே போய் தண்ணியில ஓட்டும். ஓகே. இது ஏன் தண்ணீர் ஓட்டுது? யாராவது செய்து பாக்குறீங்களா? இல்ல. ஏன் ஒட்டுது சொல்லுங்க அப்ப. டேய், இப்ப இந்த தண்ணி வேகமா இயங்குதல்ல, இந்த தண்ணி வேகமா இயங்கிக்க இந்த தண்ணியோட சேர்ந்து இதுக்கு பக்கத்துல இருக்கிற வழி இயங்கும். இந்த தண்ணியோட சேர்ந்ததுக்கு பக்கத்துல இருக்கிற வழி இயங்குறதால இந்த இடத்துக்குள்ள அமுக்கம் குறையும். என் வேகமா இயங்கிக்க உங்களுக்கு தெரியும், பிளஸ் வேகம் கூடினால் அமுக்கம் குறையும். இப்ப இந்த பக்கம் அமுக்கம் குறையும், இங்கால பக்கம் அமுக்கம் கூட. அமுக்கம் கூடின இடத்துல எந்த அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு விசை வேற. அப்ப அந்த விசை வேற இவர் என்ன செய்வார், அப்படி இதோட தண்ணியோட வந்து வெளியால போக திருப்பி விசை வேற ஒட்டுவார். அது ஒரு நாளும் என்ன செய்யாது, தண்ணியை விட்டு வெளியால வராது. அப்படி ஆடிக்கொண்டிருக்கும், வரப்பாக்கும் போகும், வரப்பாக்கும் போகும், ஒட்டி கொண்டிருக்கும். அப்ப இது என்ன, இந்த பேர்லி தத்துவத்துல வந்தது. ஏன் வேகம் கூடினால் அமுக்கம் குறையும், இது எங்க இருக்கு, பேர்லி தத்துவத்துல இருக்கு. இது ஓகே இல்ல? இதே இது நீ இப்படியும் செய்து பார்க்கலாம். இப்படி ஒன்று இருக்கு, ரெண்டு சீட் எடுத்து இப்படி பக்கத்துல பக்கத்துல பிடிக்கணும். இப்ப இது ரெண்டு தாள், ரெண்டு பேப்பர். நீங்க டியூட்ல இருக்கிற படத்துல பாருங்க, இது ஒரு பேப்பர் இப்படி இருக்குது, இன்னொரு பேப்பர் இப்படி இருக்குது. ரெண்டு பேப்பரை பக்கத்துல பக்கத்துல பிடிச்சிட்டு நடுவுக்குள்ளால வழிய ஊதும். நீ இந்த நடுவுக்குள்ளால வழிய ஊதினா இந்த பேப்பர் என்ன செய்ய வேண்டாம், இப்படி வளைகிறத பார்க்கலாம். இந்த பேப்பர் ஒட்டுப்பட்டுற மாதிரி வளைகிறத பார்க்கலாம். நடுவுல ஒட்டுப்படாது, இடைவெளி குறையும். என்ன, உள்ளுக்கு அமுக்கம் குறைஞ்சிடும். நீ வழி உள்ளுக்குள்ளால இயங்கிக்க
இந்த இதுக்குள்ள வழி எங்கேங்க உள்ளுக்கு அமுக்கம் குறையும், வெளியால அமுக்கம் கூட. அப்ப வெளியால ரெண்டு பக்கம் அமுக்கம் கூட என்ன நடக்கும்? இது பிடிச்ச அமர்த்த இதுக்குள்ள வழி இயங்குது, அமர்த்த என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப இதுவும் என்ன சாமான்? பெர்னுலியின் தத்துவத்தால நடக்குது. இத நீங்க இப்படி பார்க்கலாம். இவன் அடுத்த படத்தை பாத்தீங்கன்னு தெரியும். இப்படி ஒரு பேப்பர் எடுத்து இப்படி பிடிச்சீங்கன்னா இப்படி நிக்காது. இந்த பேப்பர் இப்படி கிடையாது, நிக்காது. இப்படி ஒரு பேப்பர் இப்படி பிடிச்சிருக்கீங்க, இது இப்படி கிடையாது நிக்குமோ? இது அப்படியே பெண்ட் ஆகி தான் நிக்கும். இந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகி இப்படி நிக்கும் இல்லையா? அப்படி மடிஞ்சு போய் தானே நிக்கும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கு மேல வழிய ஊதுங்க. இதுக்கு மேல வழிய ஊத அது அப்படியே நேர நிமிர்ந்து நிக்கிறத பார்க்கலாம். அந்த பேப்பர் அப்படியே நேர நிமிர்ந்து நிக்கிறத பார்க்கலாம். ஏன் ஊதேக வளைஞ்சு நிக்கிற பேப்பர், இது வெயிட்டால வளைஞ்சு நிக்கிற பேப்பர் வழிய மேல் நோக்கி ஊதேக உனக்கு ஊதுனீங்க அது அப்படியே கிட்ட வந்து நிக்கிறத பார்க்கலாம். ஆக ஸ்பீடா ஊதுனீங்கன்னா அது மேல வந்துடும். எப்படி நிக்கிறத பார்க்கலாம். என்னது என்ன நடக்குதுன்னா, நீங்க மேல வழிய ஊதினா ஆரம்பத்துல மேலுக்கும் கீழுக்கும் அமுக்கம் சமன், வெயிட் கூடினதால வளைஞ்சிருந்தது. இப்ப நீங்க மேலுக்கு வழிய ஊதினோடனே மேலுக்கு இருக்கிற அமுக்கம் குறைஞ்சிடுது. சோ கீழுக்கு இருக்கிற அமுகம் அதே இது இருக்குது. கீழுக்கு அமுகம் கூட. சோ மேலுக்கு இருக்கிற அமுகத்தை விட கீழுக்கு இருக்கிற அமுகம் கூட. என்ன செய்யும்? இந்த அமுக்க வித்தியாசத்தால ஒரு விசை தொழிற்பாடும். எம்ஜி கீழே இருக்கும். இந்த எம்ஜியும் இந்த தள்ளுற விசையும் சமனா இருந்தா என்ன நடக்கும்? அப்படியே மட்டமா நிற்பேன். இதுதான் பேப்பர் மட்டமா இருக்கிறதுக்கு ரீசன். விளங்குதோடா? இப்ப இந்த வீட்டு கூரைகள் தூக்குப்படுறத பாத்திருக்கீங்களோ? இந்த சூறாவளி காத்து வீசைங்க வீட்டு கூரைகள் தூக்குப்பட்டு வீசப்படுமா? இது என்ன ரீசன்? அது எந்த கூரை தூக்குப்படும் என்று கேட்டீங்கன்னா, இவன் சீட் போட வீடுகள் தான். ஓட்டு வீட்டுல தூக்குப்படாது. சீட் போட்டதுல என்ன நடக்கும் என்று சொன்னா, இங்க இந்த வழி வருது. ராஜேஸ்வரிலையும் கூரை தூக்குப்படுதோ போன காத்துக்கு? இப்ப என்னது? இப்ப இந்த காத்து இப்படி வரைக்கல என்ன செய்ய வேண்டாம், இவ்வளவு ஏரியாவுக்குள்ள வர்ற காத்து இவ்வளவு ஏரியாவுக்குள்ள போகும். இப்ப இந்த காத்து இப்படி வரைக்க இந்த வேகம் கூடுது, இங்க கூரைக்கு மேல போயிருக்க. இந்த இடத்துல வேகம் கூடினா அமுக்கம் குறையும். வெளியால அமுக்கம் குறையும், உள்ளுக்கு அமுக்கம் கூட. நீங்க உள்ளுக்கு இருக்கிற வழி அசையாது, செதுக்குள்ள இருக்கிற வழி அசையாது, ஓய்வுல இருக்குது. அது அமுக்கம் கூட. இது உள்ளுக்கு இருந்து வெளியால தள்ளும், வெளியால இருந்து உள்ளுக்கு தள்ளும். என்ன செய்யும்? மேல புடுங்க பாக்கும். ஒதுக்குதான் நாங்கள் ஆணி எல்லாம் போட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த என்னதோட வலையோட பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஆணி போட்டு. அது நாங்கள் நோமலா இன்ஜினியர். எஸ். இப்ப நோமலா நாங்க என்ன செய்யிருப்போம்? அந்த நோமலா காத்து ஹிஸ்டரி ஒன்று பார்த்திருப்போம். அதாவது ஸ்ரீலங்காவில நாங்க எந்த இடத்துல கட்ட போறோமோ அந்த இடத்தின் ஹிஸ்டரிய பார்ப்போம். ஒரு கொஞ்ச காலத்துக்குரிய ஒரு 50 இயர்ஸுக்குரிய ஹிஸ்டரிய பார்த்தோம்னா, இந்த ஹிஸ்டரியில மேக்சிமம் என்ன ஸ்பீடுக்கு வந்திருக்கு காத்து அப்படின்றத பார்ப்போம். அதை வச்சுக்கொண்டுதான் இந்த கூரைக்கு மேல எவ்வளவு காத்து ஸ்பீடா போகும் அப்படின்னு ஒரு எடுக்கிறது. இந்த ஸ்லோப்புக்கு இந்த ஸ்பீட்ல போகும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் இன்ஜினியர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் ஸ்டாண்டர்டா டாக்குமெண்ட்ல இருக்கும். நாங்க என்ன செய்யலாம்? அதையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்டோன் அதாவது கொழும்பு கிட்ட இருக்கு இந்த ஏரியாவுக்கு இந்த ஸ்பீட்ல வந்திருக்கு.
இப்ப ஒட்டேனா கொட்டேனா ஏரியாவுக்கு என்ன ஸ்பீட்ல வந்தது அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கு, ஸ்டாண்டர்டுகள் இருக்குது, ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டுகள். இப்ப அந்த ஸ்டாண்டர்டை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்ன ஸ்பீட்ல போகும். அப்ப அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப சில சூறாவளி வரும் எப்படி சொல்லுங்க ஆபம், நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஸ்பீடா வந்துடும். சில வேளை இந்த ஆணிகளை போடைக்கு ஏதாவது மிஸ்டேக் விட்டு போனா விட்டுருவாங்க. செலவு குறைக்கிறோம்னு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்த விட குறைச்சு போட்டுருவாங்க. அப்படியான சிச்சுவேஷன்கள்ல இந்த ஸ்பீடுக்கு அது தாங்கிறது பத்தாது. என்ன செய்யும்? ஆணிய புடுங்கும். இப்ப இங்கதான் அமுக்கம் குறையுது. ஆணிய புடுங்கினோட சீட்டு மேல வரும். இப்ப இந்த சீட்டு இப்படி வர என்ன செய்யும்? இந்த காத்து அப்படியே தள்ளி கொண்டு அடுத்த வீட்டு வேலைக்கே போடும். விளங்குதானே? காத்து புடுங்கிடுது. புடுங்கினா பிறகு தள்ளி கொண்டே என்ன செய்யும்? அங்கால எங்கேயும் கொண்டே போடும். இதுதான் இந்த சூறாவளிகளுக்கு கூரைகள் கலர்றது. ஓட்டு வீட்டுல ஏன் கலர்றது இல்ல சொல்லுங்க ஆபம்? ஓட்டு வீட்டுல என்ன ஏன் கலர்றது இல்ல? ஐயோ மாறி இப்படிதான் எனக்கு இதுக்குள்ள இடைவெளி இருக்கும், காத்து உள்ளுக்கு போயிடும். இடைவெளி இருக்கிறதால காத்து உள்ளுக்கு போயிடும். அந்த அமுக்கத்தை உருவாக்க இயலாது. உள்ளுக்கு வெளியாலையும் காத்து ஒரே அமுக்கத்துல இருக்கும், தொழுகை இருக்கும். உள்ளுக்கு வெளியாலையும் அமுக்கம் கூடினா அந்த அதுக்குள்ள காத்து வெளியால வந்துருவேன். அதனால அந்த பிரஷரை கொடுக்க இயலாது. ஓகே, ஓட்டு வீட்டுல தூக்க முடியாது. விளங்குது இல்ல? விளங்குது. இப்ப இதுதான் கூரைகள் கல்றது காரணம். டேய், இந்த பன்சன் சுடர் அடுப்பு தெரியும் தானே? பன்சன் பேனர் லெப்ல இருக்குமே, அல்லது உங்களோட வீட்டு கேஸ் குக்கர். வீட்டுல கேஸ் குக்கரை பார்த்திருக்கீங்களானே? இந்த கேஸ் குக்கர்ல இப்படி இருக்குதா? இதுல சின்ன 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 துளைகளா எக்கச்சக்கமான துளைய போட்டு வச்சுக்கா, அதுக்குள்ளெல்லாம் காத்து வெளியால வரும். அந்த கேஸ் வெளியால வந்து எரியுது. டேய், இத்தனை சின்ன துளிய போட்டதுக்கு நடுவுல ஒரு துளை ஒரு குழாயா வச்சிருக்கலாம் தானே? இத்தினோண்டு இத்தனை சின்ன சின்ன துளையெல்லாம் இத்தனை போட்டு வச்சுக்க, அதே சைஸ்ல ஒன்று போட்ட இதுக்குள்ளால எவ்வளவு வெளியால வருது அது எவ்வளவு வெளியால வருது இதுக்குள்ளால. ஏன் இப்படி வச்சு கிடக்கண்டா? இப்ப இது கேஸ் குக்கர். இப்ப நீங்க டேபிள்ல வச்சுக்கீங்க கேஸ் குக்கர். இப்ப இந்த இதுலதான் அந்த உழு கேஸ் வந்து வெளியால வர்ற இதெல்லாம் நெருப்பு வரப்போகுது. நீங்க எப்படி கொண்டு வந்து இந்த சட்டிய வச்சோன்ன என்ன நடக்கும்? இது கேஸ் வரும், ஆனா அது எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் வராது. இதான் மூடியாச்சு, எல்லாம் மூடுபட்டு ஆக்சிஜன் எங்க இருந்து வர்றது? இதேதான் இந்த பன்சன் பேனர்ல. கேஸ் குக்கரை கேட்க மாட்டான், எங்களுக்கு பன்சன் பேனர் தானே கேட்பான். அதுல என்ன நடக்குது பாருங்க. பன்சன் பேனர் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பைப் மாதிரி தான் இருக்கும், இப்படி ஸ்டாண்ட்ல இருக்கும். இதுல இருந்து பைப் வந்து இதான் கேஸ் குக்கர், இது கேஸ் சிலிண்டருக்கு கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இந்த நுனியில என்ன செய்யிருப்பாருண்டா, இதை கூறாக்கி இருப்பார். இனிமேல் லெப்பகம் போனால் இது இருக்க பார்த்துக் கொள்ளணும். இதுல ஒரு ஓட்டை இருக்கும், ஒன்றில் கீழே இருக்கும் அல்லது மேலே இருக்கும். கன்சன் பேனர்ல ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும், ஒன்றில் கீழே இருக்கும் அல்ல மேலே இருக்கும், எங்க இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இதை ஒன் பண்ணினோன்னு என்ன நடக்கும் சொன்னா, இதுல இருந்து கேஸ் வெளியால போகும் இல்ல, வெளியால போறது சின்ன துளைக்குள்ளால வெளியால போகும். இந்த இடத்துல சிறிய துளை குறுக்குவெட்டு பரப்பு நல்லா குறைச்சு வச்சிருப்பார். குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சிட்டா வேகம் என்ன செய்யும்? வேகம் அதிகரிக்கும். இப்ப இந்த இடத்துல வேகம் உயர்வானா அங்க அமுக்கம் குறைஞ்சிடும். இந்த இடத்துல அமுக்கம் குறைஞ்சிடும். இங்கால வளிமண்டல அமுக்கம் கூட. இப்ப இந்த அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற வழி என்ன செய்யும்? போகும். இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற வழி இதுக்கு போகும். இங்க இருந்து போனா இந்த வழியிட்டு என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்குது.
அப்ப இந்த வழி அங்க போக அந்த கேஸ் எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க அவர் அப்படியே ப்ளூரேல எரிவார். அப்ப இந்த ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காண்டி சிஸ்டம் தானே என்ன சின்ன துளை. அப்ப இப்ப சொல்லுங்க குக்கர்ல சின்ன துளை வச்சிருக்கிறது காரணம் என்ன? இப்பதான் ஸ்பீடா வெளியால வருவார். ஸ்பீடா வெளியால வரைக்க உள்ளுக்கு அமுக்கம் குறையும். இப்ப உள்ளுக்கு அமுக்கம் குறையக்க வெளியால இருக்கிற காத்து என்ன செய்யும்? அதுக்குள்ள போகும். வெளியால இருக்கிற காத்து உள்ளுக்கு போனாதான் அவருக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஒழுங்கா அறிவார். விளங்குது இல்ல போறது எங்க போகுதுன்னா அதுக்குள்ள வந்து வெளியால வந்துடும். அதான் கீழே ஒண்ணு மூடி இருக்காது பாத்தீங்கன்னா தெரியும். விளங்குது எல்லாம் சிஸ்டம் விளங்குதே. பெர்ன்லியின் தத்துவம். Right. இதை விட மெயினான ரெண்டு இருக்குது. ஒன்று பந்து போல் போட போறோம். நாங்க எந்த போல கேட்க போறோம்னா டென்னிஸ் போல கேட்க போறோம். அவன் இந்த டென்னிஸ் போல எரிஞ்சீங்களா இந்த சாஃப்ட் கிரிக்கெட் போல் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல சாஃப்ட் போல் கிரிக்கெட் மேட்ச் அது இந்த மற்ற போல்லையும் இருக்குது. பெர்லின் பிரின்சிபல் ஒர்க் ஆகும். இதுல கனெக்டர் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் நார்மல் இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல யூஸ் பண்ற போல பாத்தீங்களா இந்த ஹொக் போல பாத்தீங்களா அதுல எப்படி ஒரு பக்கம் சைனிங்கா இருக்கும் ஒரு பக்கம் ரஃபா இருக்கும் நடுவுல வேற வித்தியாசமான ரஃப்னஸ் ஒன்று இருக்கும். அது வேற இங்கால பக்கம் போலீஸ்டா இருக்கு நீங்க ரஃபா இருக்கு. ஒவ்வொரு போலர்ஸ் ஒவ்வொரு மாதிரி பிடிப்பான். அதுல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அது எப்படி எப்படி என்று நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்ல அடிச்சீங்கன்னாலே வரும். அதுல கணக்கா சிஸ்டம் ஸ்லோ போலர் கொண்டு ஸ்பீட் போலர் உண்டு ஸ்விங் போலர் ஒரு மாதிரி பிடிப்பார். சரி நாங்க இப்ப டென்னிஸ் போல காய்ச்சிடுவோம். நமக்கு தான் ஸ்போர்ட்ஸ் ஆகாது. இப்ப நான் ஒரு டென்னிஸ் போல் எடுத்து இப்படி எரிஞ்சேன்டா எரியக்க அதை அப்படி சுத்தி கொண்டு போகும். நான் இப்ப போல் ஒன்று இப்படி எரிய இந்த போல் வந்து இப்படி போகும். மேலே இல்ல நான் சொல்றேன் இது கீழே பார்த்துட்டு மேலே எடுத்து சொல்றேன். ஒரே தளத்துல அப்படி சரிஞ்சு போகும். ஒரே தளத்துல இங்கால சரிஞ்சு போகும் இல்ல அங்கால சரிஞ்சு போகும். ஓகே இது எப்படின்னு பாருங்க. இப்ப நான் போல எரியக்க இப்ப இந்த போலை இப்படி முன்னோக்கி எரியக்க என்ன செய்யறேன்டா இந்த போலை பிடிச்சு சுத்தி விட்டுருவேன். இப்படி சுத்திட்டேன்னு வைங்க. இப்படி சுத்தி போட்டு முன்னோக்கி எறிஞ்சேன்டா இப்ப வழி என்ன செய்யும் சொல்லுங்க பாப்பா. இந்த வழி இப்படி பின்னுக்கு வருவேன். வழி பின்னுக்கு வருமா? இந்த பின்னுக்கு வர்ற வழி என்ன செய்யுமாண்டா இதுக்குள்ளால மூவ். அந்த பந்தோடு சேர்ந்து அந்த பந்து வந்து கொஞ்சம் ரஃபா இருக்குமே தும்பு தும்பால இருக்கும். அது அந்த வழியை பிடிச்சி இழுத்துரும். இந்த வழி எல்லாத்தையும் பிடிச்சி இங்க எடுத்து கொண்டு வர்றதால இந்த இடத்துல ஸ்பீட் என்ன செய்யும் கூடும். அப்ப அமுக்கம் குறையும். இங்க கொஞ்சமா தான் வழி போகும். இங்க அமுக்கம் கூட. அப்ப இங்க அமுக்கம் கூட அங்க அமுக்கம் குறைய இப்ப என்ன நடக்கும்? விளைவுல இங்க விசவழிப்படும். விளைவுல இப்படி விசவழிப்பட என்ன நடக்கும்? இப்படி இயங்குற ஒரு பொருளுக்கு இந்த திசையில விசவழிப்பட்டா முன்னோக்கிங்கிற பொருளுக்கு இப்படி ஒரு விசுவலிப்பட்டா என்ன நடக்கும்? அப்படியே திரும்ப இத பந்து அப்படி திரும்பி போ. விளங்குதா இது? இது இடையில லெவல்ல பார்க்கணும். இப்படி 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 சுத்தி கொண்டு அறிகிறேன். இப்படி சுத்தி போட்டு முன்னுக்கு அறிகிறேன். சுத்தி கொண்டு முன்னுக்கு அறியேங்க அப்படியே பந்து இப்படி திரும்பி போ. நீங்க மெட்ட பக்கம் சுத்தினீங்கன்னா மெட்ட பக்கத்தால திருப்பி விளங்குதா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? என்ன மேல எழுப்பணும். அதுக்கு முதல் இந்த எருப்புக்கு தெரியுமோ எருப்பு எருப்புக்கு பேணியும் தத்துவம் தெரியும்டா. எறும்புக்கு பேணியும் தத்துவம் தெரியும். ஏன் எறும்பு புத்து கட்டைக்குள்ள இங்க பாருங்க எறும்பு இப்படி மேடான பகுதியில கொண்டு போய் தான் என்ன செய்யும் புத்த அமைக்குமா. இப்படி ஒரு இடத்துல இந்த துண்டு வெளியால வந்துருமேல
இந்த மேட்டுல ஒரு துளை, இதுக்குள்ள அரும்புவோம். இப்ப என்னத்துக்காக அரும்பு இங்கனே கொண்டு கூட்ட காட்டினு கேட்டீங்களா? இப்ப இந்த காத்து இப்படி போக, இப்ப இந்த காத்து இங்க போக இந்த இடத்துல என்ன செய்யும்? வழியங்க இந்த இடத்துல வேகம் என்ன செய்யும்? அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். இந்த இடத்துல அமுக்கம் கூட, இங்க அமுக்கம் கூட, அங்க அமுக்கம் குறைய. அப்ப என்ன செய்யும்? இதுக்குள்ளால வழி உள்ளு போ. நீங்க இந்த பொந்து எப்படி வேணும்னாலும் இதுக்குள்ளால அங்க வழி போகும். இதுக்குள்ளால வழி போனாதான் இந்த எறும்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். அவருக்கு சுவாசிக்கிறதுக்குரிய வழி கிடைக்குமே. இதுக்காண்டி அந்த எறும்பு பிடிவான இடங்கள்ல தான் என்ன செய்வான்? பொந்து, எறும்பு பொந்து பொத்து பிடி இருக்கு. விளங்குது? இந்த மருந்து தெளிக்கிற மிஷின் இருக்குல்ல, மருந்து தெளிக்கிற மிஷின் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மருந்தடிக்கிற மிஷின் இல்லது, சலூன்ல தண்ணி ஸ்ப்ரே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவானே அது இதே சிஸ்டம். இப்ப என்னன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது. இதுல சின்ன துளையுடைய இதுக்குள்ள என்ன செய்ய போகுது? மருந்து பறக்க போகுது. இந்த குழாயை கொண்டு வந்து மருந்துக்குள்ள வச்சிருவேன். இதுக்குள்ள இருக்கு மருந்து. இப்ப என்ன செய்யறேன்? இந்த குழாய இந்த இந்த முசலத்தை நான் தள்ளேக்க, இந்த ஸ்ரிஞ்ச நான் தள்ளேக்க, இந்த முசலத்தை தள்ளேக்க, இதுக்கு இருக்கிற வழி இயங்கும். இந்த வழி இயங்கினா இதுக்கு இருக்கிற வழி என்ன செய்யும்? வேகமா இயங்கும். இந்த வழியை தள்ள, இந்த வழி இங்க இயங்க என்ன செய்யும்? குறுக்கோடி பரப்பு குறைஞ்சிட்டல்லோ, இந்த வேகமா இயங்கும். இதுல வேகமா இயங்க இதுல அமுக்கம் குறையும். இந்த இடத்துல அமுக்கம் குறையும், இங்க அமுக்கம் கூடவா. இந்த மருந்து என்ன செய்யும்? இதோட வந்து இந்த வழியோட கலக்கும். இப்ப இந்த மருந்தை இது தள்ள, இது ஏறி இந்த இதோட தள்ள, அப்படி அந்த வழியோட சேர்ந்து என்ன செய்யும்? ஸ்ப்ரே ஆகும். அந்த மருந்து ஸ்ப்ரே ஆகும். இப்ப இதுவும் என்னது? இந்த தோணும். ஓகே இல்ல? கன்செப்ட் கிளியரோ? நான் விமானத்தினே சிம்பிளா சொல்லிடுறேன். பட் ஆனா அதுல கணக்க கன்செப்ட் கதைக்கணும். இப்ப நான் அடிப்படையை மட்டும் சொல்லிடுறேன், விமானத்தின் அடிப்படையை மட்டும். இப்ப நான் திருப்பி கேள்வி செய்து விடையக்குள்ள விளங்கப்படுத்துறேன். அப்ப இது விமானம் என்று வைங்க. இப்ப இந்த விமானம் என்ன செய்யுது? ரன்வேல ஓடுது. இப்ப நிக்கேக்குள்ள விமானம் ஓடு பாதையில நிக்கேக்கு என்ன நடக்கும்டா, எல்லா பக்கமும் அமுக்கஞ்சமனா இருக்கும். அது கீழே மேலே எல்லா இடமும் அமுக்கஞ்சமன், கீழையும் மேலே. சோ அமுக்கஞ்சமன்டா அமுக்கு தலைவிளைவில் விசை இல்ல. அப்ப இது நிறைய செவ்வன் மரதாக ஞாபகப்படுத்தும். நிறைய செவ்வன் மரதாக ஞாபகப்படுத்தி இது பிளேன் வந்து நீளத்துல நிக்கும், ரன்வேல நிக்கும். இப்ப இந்த பிளேன் ஓட வழி கிடையாது என்ன நடக்கும் என்று சொன்னா, இதுக்கு முன்னால இருக்கிற வழி இயங்கும். இதுக்கு முன்னால இருக்கிற வழி இயங்கி இதுக்குள்ளால போகும். இப்ப இவ்வளவு பகுதிக்குள்ளால வர்ற காத்து வழி இப்ப இவ்வளவு சின்ன ஏரியாக்குள்ள போகும். இப்ப இவ்வளவு பகுதிக்குள்ளால வர்ற வழி இங்க சின்ன ஏரியாக்குள்ளால போயிக்க, இங்க என்ன நடக்கும்? அமுக்கம் குறையும். இந்த இடத்துல அமுக்கம் குறையும், இங்க வழியின் அமுக்கம் நார்மலா இருக்கிறது இருக்கும் கூட. முதல் ரெண்டு ஜமனா இருந்தது, இது அப்படியே இருக்குது, இது குறையுது. அமுக்கம் குறைஞ்சா என்ன நடக்கும்? இங்க அமுக்கம் குறையும், இங்க அமுக்கம் கூட வேண்டா, அதால ஒரு விளைவில் விசை வரும். இந்த விளைவில் விசையை நாங்கள் உயர்த்து விசைன்னு சொல்லுவோம், அப்லிஃப்ட் ஃபோர்ஸ். இந்த உயர்த்து விசை இவர் ரன்வேல ஓட 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 வேகம் கூடும். வேகம் கூட கூட இந்த அமுக்கம் குறையும். அமுக்கம் குறைய குறைய இந்த உயர்த்து விசை கூடும். இது கூடி எம்ஜிக்கு சமனா இருந்தா என்ன நடக்கும்?
இந்த உயர்த்து விசை இந்த எம்ஜிக்கு சமனா இருந்தா மறுதாக்கம் 0 ஆயிரும். பிளேன் வந்து மேல கிளம்பிடுவேன். சோ மேல கிளம்பினா பிறகு அப்படியே மேல போகும். இன்னும் வேகத்தை கூட்டினா மேல போகும். மேல ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு என்ன செய்வார், அதே லெவல்ல வேகத்தை மெயின்டைன் பண்ணாருன்னா அதே இடத்துல நிற்பார். அப்ப இந்த உயர்த்து விசை எம்ஜியும் சமன் அப்படியே நேரம் போவார். இப்ப இதை உயர்த்துறதுக்கு இந்த பொடி போதுமோன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த பொடியில இல்ல 10 உயர்த்து விசையை கொடுக்குறதுக்கு. இதுக்குதான் இது இந்த செட்டு அவ்வளவு நீளத்துக்கு இருக்குது. இந்த விமானத்தின் செட்டையும் என்ன ஷேப்ல இருக்கும், இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ல இருக்குமே, அந்த பேர்லின் தத்துவம் இந்த செட்டிலையும் வரும். செட்டு எல்லாம் மெயினா வருது. அது இந்த பரப்பை கூட்டி வச்சிருக்கிறதால அமுக்கம் தர பரப்பு தானே விசை. நீங்க பரப்பை கூட்ட கூட்ட என்ன நடக்கும், விசை கூடும். அதுக்குதான் சும்மா 2 பக்கம் செட்டையையும் நீளமா பயங்கர பெரிய பரப்புல வச்சு கிடக்கிறதுக்காக அந்த உயர்த்தி விசையை கூட்டுறதுக்காக. ஓகே, இது ஜஸ்ட் பேசிக்கா காய்ச்சிருக்கேன். பெர்லின் தத்துவம் எப்படி ஒர்க் பண்ணது, அதுல டீட்டெயிலா கேட்கணும். என்ன உயர்த்தணும், இறக்கேக்க பிரேக் அடிக்கிறது அப்படி, இந்த வீலுகள் எப்படி சுத்துது, இதுல எல்லாம் கேட்கணும். நாங்க கேள்வி செய்யக்குள்ள கேட்போம். எஸ்ஐ கேள்வி ஒன்று செய்து வர்றேன், அப்பைக்குள்ள கேட்போம். இப்ப பேசிக் கான்செப்ட் விளங்கிட்டല്ലോ. பெர்லின் தத்துவம். சரி.